ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண். தினந்தோறும் நாம் யோகா, ஆசனாஸ், முத்ராஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது விருக்ஷாசனம். இதை எப்படி பயிற்சி செய்கிறது, இதோட பலன்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். முதலாவதாக ஒரு மேட் மேலே இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக நின்றுக்கங்க. உங்கள் கால்கள் இரண்டையும் இணைச்சிக்கலாம். மெதுவாக வலது பாதத்தை மட்டும் வலது பக்கமாக திருப்பிட்டு உங்களோட வலது காலம் மடித்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மேல் நோக்கி உயர்த்தி உங்களோட பாதத்தை இடது காலில் தோட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி நமஸ்கார முத்திரையை வச்சுக்கலாம். கைகள் இரண்டும் காதை ஒட்டுன மாதிரி இருக்கணும். உங்களால் இந்த வலது காலை ஒரு வேளை முழங்கால் அளவுக்கு தான் உயர்த்த முடியுது அப்படின்னா அதுவும் கூட பரவாயில்லை. ஆரம்பத்தில் அந்த மாதிரி செய்தாலே போதுமானது. நாட்கள் செல்ல செல்ல ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு வந்துக்கிட முடியும். உங்களோட காலை இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி நமஸ்கார முத்திரை வச்சுட்டு 30லேருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் உங்களோட பார்வையை ஒரே இடத்துல செலுத்தி இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யணும். இயல்பான சுவாசம் இருந்தாலே போதுமானது. மெதுவாக உங்களோட கைகளை கீழே இறக்கிக்கலாம். உங்கள் வலது கையாலேயே வலது காலை பிடிச்சி மெதுவாக இந்த காலையும் கீழே இறக்கிக்கோங்க. கால்களை இணைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கால்களை சைடில் ஓப்பன் பண்ணி கைகளை இந்த மாதிரி பக்கவாட்டில் நீட்டி நல்லா ஆழமாக சுவாசிக்கணும். நம்மளோட முனிவர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே தவம் பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவங்க செஞ்ச ஒரு ஆசனம் தான் இந்த ஆசனம், விருக்ஷாசனம், ட்ரீ போஸ். இந்த காலை மடித்து வச்சு இந்த மாதிரி வச்சு கை ரெண்டையும் தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி அவங்களோட தவத்தோட கொள்கை என்னவோ, தவத்தோட கோல் என்னவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்து அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்க ரீச் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட கோலுமே ஆரோக்கியமாக இருக்கணும், மனம் நலமாக இருக்கணும், உடலும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாம் அந்த கோலை நினச்சிக்கிட்டு இந்த ஆசனத்தை பயிற்சி செய்யலாம். அடுத்த காலுக்கு நம்ம பயிற்சியை துவங்கலாம். கால்களை அதே மாதிரி இணைச்சிட்டு இடது காலை இடது பக்கமாக திருப்பி இடது காலம் மடித்து அதே மாதிரி எங்கே உங்களால் வைக்க முடியுதோ வச்சுக்கலாம். வலது காலில் எந்த இடத்துல வைக்க முடியுதோ வச்சுட்டு கைகளை ரெண்டையும் மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தி நமஸ்கார முதிரை வைங்க. உள்ளங்கைகள் இரண்டும் இணையணும். பார்வை நேராக ஒரே கோட்டில் இருக்கணும். முப்பதுலேருந்து 45 நிமிடங்கள் வரைக்கும் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மெதுவாக கைகளை கீழே இறக்கிட்டு இந்த இடது காலையும் மெதுவாக கீழே வச்சு காலை இணைச்சிக்கணும். அவ்வளவுதான். இந்த ஆசனத்தை தொடர்ந்து கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை இந்த மாதிரி பக்கவாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு கண்கள் மூடி நல்லா மூச்சு வாங்குங்க. அவ்வளவுதான் விருக்ஷாசனம். இப்போது நாம் செஞ்சது ஒரு சுற்று. இந்த மாதிரி நாம் வலது காலுக்கு இடது காலுக்கு முடித்து ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ணி 3 சுற்று வரைக்கும் பயிற்சி செய்யலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறது மூலமாக நாம் நம்மளோட கவனத்தை அதிகரிக்க முடியும். இந்த ஆசனம் பயிற்சி செய்யும்போது நம்ம ஒரு காலில் தான் நிற்கிறோம். இன்னொரு காலை மடித்து வச்சு நம்மளோட மொத்த கவனத்தையும் ஒரே இடத்துல குவிக்கிறதுனால நம்மளோட கவனிக்கும் திறன் மேம்பட ஆரம்பிக்கும். உடம்போட பேலன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். நம்மளோட கால்கள் வலுப்பெறும். காஃப் மசில்ஸ், தை மசில்ஸ், பேக் மசில்ஸ் இது எல்லாத்துக்குமே இரத்த ஓட்டம் நல்லா பாஞ்சு அதோட ஷேப் நல்லா மாறி நல்லா டோன் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். முழங்கால் வலி, கீழ் முதுகு வலி, அதுக்கப்புறமா கிட்டினஸ், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் மட்டும் இந்த பயிற்சியை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விருக்ஷாசனத்தை இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு சுற்று. அந்த மாதிரி 3 சுற்று வரைக்கும் நாம் பயிற்சி செஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த ஆசனங்களை பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட கவனிக்கும் திறன், ஒரே விஷயத்தில் நம்மளோட கவனத்தை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிற திறன் மேம்பட ஆரம்பிக்கும்.
நம்மளோட கால்கள் ரொம்ப நல்லா வலுப்பெறும். நம்மளோட காஃப் மசில்ஸ், தை மசில்ஸ், நம்மளோட பேக் மசில்ஸ் இது எல்லாமே வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுனால நல்லா டோன் ஆக ஆரம்பிக்கும். மேலும் இந்த ஆசனத்தை நம்ம கைகளை வந்து தலைக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணி காலை வந்து மடித்து நம்மளோட உடலை வந்து ஒரு பேலன்சிங் பொசிஷனில் வச்சு செய்கிறதுனால நம்ம உடலோட பேலன்சிங்கும் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் பல விதமான பலன்கள் இந்த ஆசனங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடலும் மனமும் மேலும் மேம்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்தது விருட்சாசனா. இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. உங்களோட உடலும் மனமும் மேலும் ஆரோக்கியம் அடையட்டும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் அண்ட் முத்ராஸோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.